வணக்கம், வெல்கம் டு IQ ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். டுடே 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் தான் இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட் மீ டைரக்ட்லி மூவ் ஆன் டு டுடேஸ் செஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்க. இஃப் ax² + bx + c இஸ் டிவைடட் பை, இந்த ஈக்குவேஷனை வந்து இதால் டிவைட் ஆகுது, x + 3 x - 5 அண்ட் x - 1. The remainder are, அதுக்கு ரிமைண்டர் என்ன வருது பாருங்க, 21, 61, 9 அப்படி சொல்லி வருது ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் ஏபிசி யூசிங் காஸியன் எலிமினேஷன் மெத்தட். வெரி வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து இது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, f of x is equal to ax² plus bx plus c அப்படி சொல்லிட்டு நான் எடுத்துக்க போறேன். இப்போ இதுல இருந்து தான் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷனா வந்து ஐ அம் கோனா ஃபைண்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது இங்க பாருங்க, x plus 3 is equal to 0 ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ therefore x ஓட வேல்யூ is x is equal to -3. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் x is equal to -3 அப்படி சொல்லி போட போறேன். -3 ன்னு போட்டா என்ன வருதுன்னு பாருங்க, a into -3 ஸ்கொயர் plus b into -3 plus c. இப்போ இதுல இருந்து பாருங்க எனக்கு என்ன வருது அப்படின்னா 9a அதுக்கப்புறம் -3b plus c. அப்போ இங்க பாருங்க, இதுக்கு தான் ரிமைண்டர் என்னன்னு சொல்லிட்டாங்க 21. அப்போ which is equal to 21. இது is equal to 21 ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து பாருங்க, அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ x - 5 is equal to 0 னா x is equal to 5 ன்னு சொல்லி வரும். அப்போ 5 ன்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ 5 அப்படின்னா எனக்கு என்ன வருது பாருங்க, a 5² அடுத்து பாருங்க plus b into 5 plus c. இப்போ போட்டோம் அப்படின்னா 25a plus 5b plus c. இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 61 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ is equal to 61. சரிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2. இது 1. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க, இப்போ f of x - 1 is equal to 0 அப்படின்னா x is equal to என்ன வரும், 1 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நான் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்க. இப்போ f of 1 is equal to a 1 square plus b times of 1 plus c. இப்போ இது is equal to என்னன்னு கொடுத்துறாங்க, 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 19 9 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் a plus b plus c is equal to 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. 3 ஈக்குவேஷன் நம்ம கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், இது அகுமெண்டட் மேட்ரிக்ஸா எழுதணும். ஓகேங்களா? எழுதலாமா? 3 ஈக்குவேஷன்ல இருந்து x ஓட கோஎஃபிஷியன்ட், அதாவது a ஓட கோஎஃபிஷியன்ட், b ஓட கோஎஃபிஷியன்ட், c ஓட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எழுதுறேன், 9 -3 1 21. செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து பாருங்க 25, அடுத்து என்ன வந்திருக்கு எனக்கு 5 1 61. அடுத்த ஈக்குவேஷன்ல இருந்து பாருங்க 1 1 1 9 1 1 1 9. இப்போ டிரான்ஸ்ஃபார்மிங் அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் டு என்ன பண்ண போறோம், ரோ எசிலான் ஃபார்முக்கு மாத்தணும். சரிங்களா? அதான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான், transforming augmented matrix to row echelon form. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல நான் ஜீரோ எது, அதை வச்சு தான் நான் போவோம். அதை வச்சு மீதி இருந்து 0ன்னு சொல்லி ஆக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லி இருக்கு. அதனால நான் 1ன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ரோல வச்சுட்டா எனக்கு கால்குலேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிறதால அதை ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் ரோ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ R1 இன்டர்சேஞ்சிங் R3 பண்ணலாமா? இப்போ பண்ணும்போது என்ன வரும்னு சொல்லி பாருங்க, 1 1 1, அதாவது தேர்ட் ரோ வந்து மேலே வந்துச்சு 9. அடுத்து பாருங்க செகண்ட் ரோ நோ சேஞ்ச், 25 5 1 61. இதில் நோ சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ரோ வந்து கீழே போயிடுச்சு, 9 -3 1 21. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ வச்சு மீதி 2 ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0ன்னு சொல்லி ஆக்கணும். இப்போ இந்த 25 கூட என்ன பண்ணால் 0ன்னு, 25 கூட -25 பண்ணால் 0ன்னு சொல்லி வரும். இப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பண்ணலாமா? அப்போது R2 tends to R2 கூட நான் வந்து 25 மைனஸ் பண்ணணும், 25 டைம்ஸ் ஆஃப் R1. இப்போ அதே மாதிரி R3 கூட என்ன பண்ணணும், R3 tends to
R3 minus 9 times of R1. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் ரோ நோ சேஞ்ச் 1 1 1 9 இது அப்படியே வந்துடும். இப்போ செகண்ட் ரோ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. வெரி வெரி சிம்பிள். இப்போ R2ன்றது என்னது எனக்கு 25. 25 minus of 25 is 0. இப்போ R2ன்றது 5 இங்கே எழுதுறேன். மைனஸ் 25 times of R1ன்றது 1. அப்போ 5 minus 25ன்றது எனக்கு minus 20. இப்போ அடுத்து பாருங்க R2ன்றது எனக்கு 1 1 minus 25 times of 1 which is equal to minus 24. ஓகேங்களா? R2ன்றது எனக்கு 61 61 minus 25 times of 9. ஓகேங்களா? 25 times of 10 என்ன வரும்? 250 வரும். இப்போ அதில் ஒரு 25 குறைஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு 225 வருது. அப்போ 61 minus 225 which is equal to what? எனக்கு minus 164 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க R3ன்றது என்னது எனக்கு? R3ன்றது 9 9 minus R1ன்றது 9. அப்போ 9 minus 9 0. R3ன்றது எனக்கு minus 3 இங்கே எழுதுறேன். minus 3 minus 9 times of R1ன்றது எனக்கு 1. அப்போ minus 9 which is equal to minus 12 அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து பாருங்க R3ன்றது என்ன எனக்கு minus 1 minus 9 times of R1ன்றது 1. 1 minus 9 which is equal to minus 8. அடுத்து பாருங்க R3ன்றது எனக்கு 21 minus 9 times of R1ன்றது எனக்கு 9. அப்போ 9 9s are 81. அப்போ என்ன வரும்னு பாருங்க 21 minus 81 என்ன வருது எனக்கு minus 60. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் கால்குலேஷன் வந்து சிம்பிளா ஆக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோலயும் சரி தேர்ட் ரோலயும் சரி எல்லாமே வந்து 4 ஓட மல்டிபிளா இருக்கு. அதனால டிவைடட் பை -4 அப்படின்னு சொல்லி போட போறேன். இப்போ அந்த மாதிரி போட்ட அப்படின்னா கால்குலேஷன்ஸ் எனக்கு ஈஸியா வந்துரும். அப்போ R2 times 2 R2 divided by -4 R3 times 2 R3 divided by -4. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வந்துரும் 1 1 1 9. செகண்ட் ரோ 0 divided by 4 is what? எனக்கு again 0 தான் கிடைக்கும் 0. இப்போ 20 divided by 4 எனக்கு -4. அதனால மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 20ல 4 போச்சு அப்படின்னா 5 டைம்ஸ். அதே மாதிரி 20 4 6 ஆர் 24. அதே மாதிரி பாருங்க 4 4 ஆர் 16 எனக்கு 1ன்னு சொல்லியிருக்கு 41. ஓகேங்களா? அடுத்து பாருங்க எனக்கு இங்கே 0ன்னு சொல்லி வருது 12 எத்தனை டைம் 4 3s ஆர் 12 4 2s ஆர் 8. அதுக்கப்புறம் பாருங்க 4 1s ஆர் 4 2ன்னு வருது 4 5s ஆர் 20. இது வரைக்கும் ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், அதாவது ஃபர்ஸ்ட் ரோல ரோ எப்சிலான் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் ரோல நான் 0 இருக்கு, அது கீழ ரெண்டுமே 0 எடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கு அடுத்து பாருங்க அடுத்த ரோல இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல வரும், ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சு, இது கீழ 0ன்னு சொல்லி வரணும். இப்போ அதை தான் ஐம் கோனா ஃபைண்ட். இப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் R2 வச்சு 0ன்னு சொல்லி ஆக்கணும். அப்போ R3 tends to 5 times of R3 minus 3 times of R2. First row 1 1 1 9 இதுல no change. 0 5 6 41 இதுவும் no change. இப்போ 5 times of R3 இது ரெண்டுமே 0 இருக்கறதால இங்க obviously 0 ன்னு தான் வரும். 5 times of R3 R3ன்றது எனக்கு என்னது 3 ன்னு சொல்லி இருக்கு. 3 5s are 15 minus 3 into 5s are 15 which is equal to 0 ன்னு சொல்லி வந்துருச்சு. அப்புறம் 5 times of R3 R3ன்றது எனக்கு 2. அப்போ எனக்கு நான் இங்க எழுதுறேன் பாருங்க 10 என்ன வருது எனக்கு 5 2s are 10 minus 3 into R2ன்றது எனக்கு 6 which is equal to what minus 18 அப்படின்னு வருது. அப்போ எனக்கு -8 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க 5 R3ன்றது எனக்கு என்ன வரும், அப்போ 15 5 into 15 which is equal to எனக்கு 75 அப்படின்னு சொல்லி வருது. minus 3 times of R2 அப்போ 3 times of 3 into 41 which is equal to நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 3 12 123ல வந்து 75 போயிடுச்சு அப்படின்னா I will be getting what 48 அப்படின்னு சொல்லி வருது -48. அவ்வளவுதான். இப்போ ரோ எப்சிலான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணியாச்சான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல நான் 0, அது கீழ ரெண்டுமே 0 இருக்கு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல நான் 0, அது கீழ வந்து 0 இருக்கு, அதுவும் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கு அடுத்து அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல நான் 0, எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்போ இதை வச்சு நான் 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறேன். அந்த 3 ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பாருங்க. கடைசி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x + y + z = 9. அடுத்து பாருங்க 5y x ஓட வேல்யூ 0 ஆ இருக்கு, 5y + 6z = 41, x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0, -8z = -48. இதை தான் நான் அடுத்த பேஜ்ல எழுத போறேன். சாரி நான் எல்லாமே x y z ல சொல்லிட்டேன், பட் இங்க இருக்க வேரியபிள் வந்து abc. இப்போ இதுவே வந்து நான் abc ல அடுத்த பேஜ்ல எழுத போறேன்.
அப்போ a plus b plus c is equal to 9. கடைசியாக வந்து ஈக்குவேஷன் வச்சு நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் 5b plus 6c is equal to 41. அப்புறம் பாருங்கள் minus 8c is equal to minus 48. இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஆல்ரெடி 1 2 3 எடுத்தாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 4, இது ஈக்குவேஷன் நம்பர் 5, இது ஈக்குவேஷன் நம்பர் 6 எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். அப்போது மைனஸ் 8c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 48 கேன்சல் பண்ண அப்படின்னா மைனஸ் மைனஸ் கெட்ஸ் கேன்சல். அப்போ 8ல் 6ஆ இப்போ c இஸ் ஈக்குவல் டு எனக்கு 6ன்னு சொல்லி வரும். 8 6ஆ 48. இப்போ இந்த வேல்யூ c இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண வரும் 5th ஈக்குவேஷன். இப்போ சப்ஸ்டியூட்டிங் c ஈக்குவல் டு 6 in equation number 5 போடலாமா? போட்டா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 5 times of b plus 6 times of 6 which is equal to 41. அப்போ 5 times of b plus 36 is equal to 41. அப்போ therefore 5b is equal to 41 minus 36. அப்போ எனக்கு என்ன வரும்? 5b is equal to 5 அப்படின்னு சொல்லி வருது. therefore value of b ன்றது என்ன அப்படின்னா the value of b is 1. ஓகேங்களா? அடுத்து எனக்கு c ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, b ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a சப்ஸ்டியூட்டிங் b equal to 1 and c equal to 6 in equation 1 equation 4 போடலாமா? இப்போ நான் போட்ட என்ன வருது பாருங்க. a தெரியல, b ஓட வேல்யூ எனக்கு +1, c ஓட வேல்யூ +6 which is equal to 9. அப்போ a plus 7 equal to 9. therefore a equal to 9 minus 7. therefore the value of a is equal to 2. கண்டுபிடிச்சாச்சா? இப்போ கடைசியாக நம்ம எழுதும்போது therefore a equal to 2, b equal to 1 and c equal to 6 is the answer for this. புரிஞ்சிச்சா? I hope இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Let me move on to the next question. An amount of 65,000 is invested in 3 bonds at the rate of 6%, 8%, 10% per annum. ஓகேங்களா? respectively. The total amount of income is rupees 4,800. The income from the third bond is 600 more than that of from the second bond. Determine the price of each bond அப்படி சொல்லி கொடுத்துறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 6%, 8%, இங்கே 10% கிடையாது. 10% போட்டால் நமக்கு ஆன்சர் தப்பாக வரும். தமிழில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க 9%. ஓகேங்களா? இதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், லெட் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் பாண்ட் பி ருபீஸ். நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் XYZ எடுத்துக்கிறேன். ருபீஸ் எக்ஸ், ருபீஸ் ஒய் அண்ட் ருபீஸ் Z. நான் தெளிவாக புரிய வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். அமௌண்ட் ஆஃப் 65,000 இஸ் இன்வெஸ்டட் இன் 3 பாண்ட்ஸ். அப்போ ஒரு பாண்டோட விலை என்னது? எக்ஸ் ஒய் இசட். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 65,000. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள். 6% சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு பாண்டில், 8% சொல்லிட்டாங்க செகண்ட் பாண்டில், 9% சொல்லிட்டாங்க தேர்ட் பாண்டில். ஓகேங்களா? ரெஸ்பெக்டிவ்லி the total income is 4,800 சொல்லிட்டாங்க. 6% அப்படின்னா 6 divided by 100 into x. ஏன் x? ஏன்னா ஃபஸ்ட்டுக்கு ஓகேங்களா, செகண்ட் பாண்டுக்கு இது. அப்போது ப்ளஸ் 8 divided by 100 into y ப்ளஸ் 9 divided by 100 into z is equal to தான் வந்து 4,800. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்? கீழே இருக்க 100 எல்லாமே காமனாக எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ 6x ப்ளஸ் 8y plus 9z is equal to இது கூட 100 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 4840 அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது 4,80,000. அப்போ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சாரி, இது கிடையாது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் மேலே இருக்கு பாருங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 and இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ அடுத்த டைம் கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்க. The income from the third bond is 600 more than that of the second bond. இப்போ செகண்ட் பாண்டை விட அதாவது இன்கம் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? 600ன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அப்போது இங்கே பாருங்க, 9 divided by 100 minus 8 divided by 100 y is equal to 600.
ஏன் இந்த மாதிரி போட்டுருக்கீங்க பாருங்க, the income from the third bond is 600 more than that of second bond. அப்போ third bondக்கும் second bondக்கும் உள்ள difference 600 rupees. அதாவது third bond பாத்தீங்கன்னா 600 rupees அதிகமா இருக்கு செகண்ட் பாண்டை விட. ஓகேங்களா, இதுதான் வந்து புரியுது இதுலேருந்து. இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 9z minus 8y is equal to இந்த 100 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா எனக்கு 60,000 ஆகிடும் இங்கே. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 தானே வரணும், minus 8y plus 9z is equal to 60,000. எழுதியாச்சா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அகுமெண்டட் மேட்ரிக்ஸாக இதை எழுதலாமா? இது ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் வச்சு அகுமெண்டட் மேட்ரிக்ஸாக எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதான் பண்ண போகிறேன். 1,65,000. இப்போ அடுத்து பாருங்கள் 689 4,80,000. கேல்குலேஷன்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக போடணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 0 இங்கே எக்ஸே இல்லை தேர்ட் ஈக்குவேஷனில். 0 minus 8 9 60,000. இப்போ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மிங் பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மிங் அகுமெண்டட் மேட்ரிக்ஸை வந்து என்ன மாற்றணும், எப்சிலான் ஃபார்மாக மாற்றணும். மேட்ரிக்ஸ் டு எப்சிலான் ஃபார்ம் போடலாமா? எஸ், ஆப்வியஸாக நம்ம போடலாம். இப்போ இதிலிருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரோ எப்சிலான் ஃபார்ம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரோவில் நான் ஜீரோக்கு கீழே ரோவில் இருக்க எல்லாமே 0 0ன்னு கொண்டு வரணும். இப்போ 1 தான் இருக்குது, அப்போ அதை வச்சு இது 0ன்னு கொண்டு வரணும். அப்போ 6ல் என்ன பண்ண 0 வேணும், 6 மைனஸ் பண்ணால் போகுதும். அப்போது என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்கள். R2 tends to இங்கே கீழே ரோ ஆல்ரெடி 0வாக இருக்குது, அதனால் அதுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை. R2 tends to R2 கூட 6 வந்து நான் மைனஸ் பண்ணணும். 6 times of R1. இப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே வரும் 1 1 1 65,000. ஓகேங்களா, இப்போ எனக்கு அடுத்து என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். R2ன்றது எனக்கு 6 மைனஸ் 6 times of R1ன்றது எனக்கு 6. அப்போ which is equal to 6 minus 6 0. நான் அடுத்த கலர் எடுத்துக்கிறேன், அப்போ தான் தெளிவாக புரிய வரும். அடுத்து பாருங்க R2ன்றது எனக்கு 8 minus 6. 8 minus 6 is what, எனக்கு 2 அப்படின்னு சொல்லி வருது. R2ன்றது எனக்கு 9 minus 6 is what, எனக்கு 3 அப்படின்னு சொல்லி வருது. R2ன்றது எனக்கு என்ன, 4,80,000. இப்போ 4,80,000 இல்ல minus 6 times of R1. அப்போ 6 times of 65 என்ன அப்படின்னா 3,00,000 எனக்கு 90,000 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 4,80,000 இல்லை 3,90,000 நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 90,000 என்ன வருது, 0 0 0. இங்கே வந்து இது 18 ஆகிடுமா, இங்கே 9 சொல்லி ஆகிடும். அப்போ which is equal to what, 90,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 90,000 லாஸ்ட் அப்படியே வரும் 0 minus 8 9 60,000 அப்படியே நம்ம போட்டுடலாம். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இப்போ அடுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நான் 0 1. இப்போ அதுக்கு கீழே வந்து ரெண்டுமே 0 ஆக்கியாச்சு. அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இது ரைட் ஹேண்ட் சைடில் நான் 0 வரணும். ஆமாம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இது கீழே இருக்கிறது வந்து இப்போ 0 ஆகணும். இப்போ இந்த minus 8 எப்படி 0 ஆகுறது, ப்ளஸ் 8 அதில் ஆட் பண்ணால் 0 ஆகிடும். அதனால் R3 tends to R3 கூட என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் 4 times of R2 போடலாமா? இப்போ 2 கூட நான் 4 மல்டிப்ளை பண்ணால் அது 8ன்னு சொல்லி ஆகிடும். அப்போது டேரெக்டாக வந்து ஃபஸ்ட் ரோவில் நோ சேஞ்ச் அப்படியே வரணும். 1 1 1 65,000. செகண்ட் ரோலே நோ சேஞ்ச் 0 2 3 90,000. தேர்ட் ரோ மட்டும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ தேர்ட் ரோ, ஃப்ரம் திஸ் தேர்ட் ரோவில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே இங்கே 0 இருக்கிறதால 0ன்னு சொல்லி ஆகிடும். இப்போது minus 8 ப்ளஸ் 4 2s 8 எனக்கு இங்கே 0ன்னு சொல்லி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்கள் R3ன்றது எனக்கு 9 ப்ளஸ் 4 times of 3. 4 3s are 12. அப்போ என்ன ஆயிடுச்சு, 12 + 9 21 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க R3ன்றது எனக்கு 60,000. நான் இங்கே எழுதுறேன், R3ன்றது எனக்கு 60,000. ஓகேங்களா, ப்ளஸ் 4 times of என்ன வரும் எனக்கு 4 9s எனக்கு 36, which is equal to எனக்கு 4,20,000 சொல்லி ஆயிடுச்சு. 4,20,000. ஓகேங்களா, எஸ் 4,20,000 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 ஈக்குவேஷன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x + y + z = 65,000.
அதுக்கப்புறம் பாருங்க y x 0 இருக்கு 2y plus 3z is equal to 90,000. அடுத்து பாருங்க x1 0 y1 0 21z is equal to 4,20,000. இப்போ அது அடுத்த பேஜில் நான் எழுத போகிறேன். இப்போ x plus y plus z is equal to 65,000. அடுத்து பாருங்க 2y plus 3z is equal to 90,000. அடுத்து பாருங்க 21z is equal to 42,000. Sorry, 4,20,000. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 4, இது ஈக்குவேஷன் நம்பர் 5, இது ஈக்குவேஷன் நம்பர் 6. From equation 6, equation 6 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா we can find the value of what? Z. இப்போ 21z is equal to 4,20,000. அப்போ என்ன பண்ண பாருங்க, இது ரெண்டை கேன்சல் பண்ணுங்க. z is equal to 2, 42ல 2 டைம்ஸ் போகுமா, அப்போ அப்படியே மற்ற ஜீரோஸ் வந்துடும். 20,000 அப்படி சொல்லிட்டு z ஓட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ சப்ஸ்டியூட்டிங் z ஓட வேல்யூ 20,000 இன் ஈக்குவேஷன் நம்பர் 5 போடலாமா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன ஆகுது பாருங்க, 2 டைம்ஸ் ஆஃப் y plus 3 times of z, 3 times of 20,000 which is equal to what? 90,000. இப்போ இதில் இருந்து பாருங்க 60,000 ஆயிடுமா? இப்போ 2y அந்த 6 minus 60,000 அந்த பக்கம் போச்சுன்னா plus 60,000. இப்போ 90,000 plus 60,000 which is equal to எனக்கு என்னன்னு சொல்லி ஆயிடுச்சு, கரெக்டாக தானே போட்டிருக்கோம். அங்கே பாருங்க ப்ளஸ், இது இங்கே ப்ளஸ், அப்போது ப்ளஸ் 60,000 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா வில் பி கெட்டிங் மைனஸ் 60,000. இந்த இடத்துல பாருங்க மிஸ்டேக் ஆகிடுச்சு, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க 9,000ல் எனக்கு 60,000 போயிடுச்சு அப்படின்னா வில் பி கெட்டிங் 30,000 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 2y, therefore y is equal to 30,000ல பாதி divided by 2 which is equal to what? 15,000. y ஓட value is 15,000. Now substituting y and z in equation number 4 போடலாமா? என்ன வருது சொல்லி பாருங்க, x plus y ஓட வேல்யூ எனக்கு என்னது 15,000 plus z ஓட வேல்யூ என்னது எனக்கு 20,000 which is equal to 65,000. இப்போ x is equal to இது ரெண்டும் ஆட் பண்ணா 35 சொல்லி வருது. இப்போ 65,000 minus 35,000, இப்போ x ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு சொல்லி வந்துருச்சு 30,000 அப்படி சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? x ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, y ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, z ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்போ therefore xன்றது என்னது எனக்கு the price of, இங்க பாருங்க first bond rupees x, first bond, second bond, third bond. அப்போ first bond ஓட price என்னது எனக்கு 30,000, second bond ஓட price வந்து 15,000, third bond ஓட price வந்து 20,000. therefore the price of first, second and third bonds are rupees போடணும் 30,000, 15,000 and 20,000 respectively. I hope இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.